my party, we're just getting started. A life is a dream or a nightmare scarring. Hand me a drink cause I think I'm going all in. Get me a shrink who can catch me when I'm falling. Cover up my scars, flip the handlebars. Hey hi guys, welcome to Peter Vlogs Tamil. நான் தான் உங்கள் பீட்டர் பிரசாந்த். என்னோடய வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டோ பவர்ஸ் ஹசார்டும் இதை ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்விட்சை வாங்கியிருந்தேன். இந்த ஸ்விட்சில் என்ன ஒரு வித்தியாசம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கீழே ஒரு பட்டன் இருக்கும். இந்த பட்டனை இப்படி ப்ரெஸ் பண்ணால் பேட்டர்ன் மாறும். அதாவது நம்ம இந்த சுவிட்சு போட்டு விட்டுட்டு இந்த பட்டனை ஒரு வாட்டி நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது இந்த ஹசார்டு போயிட்டு இண்டிகேட்டரில் வேலை செய்யும். அப்போ என்ன ஆகும், இண்டிகேட்டரு ஒரு விதமாக பேட்டர்னில் எரியும். இது நான் என் வண்டிக்கு ஃபிக்ஸ் பண்ணலான்னு தான் நான் வாங்கி வச்சுருந்தேன். சரி, என்எஸில் வந்து ஹசார்டு ஏற்கனவே மோக்ஸி ஹசார்டு தான் போட்டிருந்தோம். அது வந்து கொஞ்சம் ரிப்பேர் ஆகிடுச்சு. சரி, அதனால் இதை வந்து என்எஸ்லேயே வந்து நம்ம இப்போ இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஹசார்டு இருக்குது, ஸ்விட்ச் இருக்குது. இந்த பட்டனை கிளிக் பண்ணால் வந்து பேட்டர்ன் மாறும். இதில் என்ன ஆச்சுன்னா, நான் இதை வந்து ஆன்லைனில் தான் வாங்கியிருந்தேன். இதில் வந்து இந்த ஸ்விட்ச் ஏதோ கொஞ்சம் ஒரு ஃபால்ட்டு போல். இந்த ஸ்விட்சு அமுக்குனா ரிட்டன் வரமாட்டேங்குது, அப்படியே ஸ்டக்காகி நிற்கிது. சரி, அதனால் ஆல்ரெடி அதில் ஒரு ஸ்விட்ச் இருக்குது. அந்த ஸ்விட்ச்லேயே வந்து செட் பண்ணலாம். இந்த ஸ்விட்சை நல்லா பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. இந்த ஸ்விட்சோட குவாலிட்டி பார்த்திங்கன்னா ரொம்பவே கேவலமாக இருக்குது. மேலே இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணாலும் ப்ரெஸ் ஆகலை. சும்மா இந்த ஸ்விட்சு மட்டும்தான் ஒர்க் ஆகுது. நம்ம இந்த ஸ்விட்ச் இப்போ நம்ம மாட்ட போகிறது இல்லை, இந்த ஹசார்ட் மட்டும் தான் நம்ம இப்போ மாட்ட போகிறோம். கைஸ், இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி இந்த வண்டிக்கு ஹசார்ட்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். என்எஸ்க்கு ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி வீடியோ போட்டிருக்கோமா இல்லையா நமக்கு தெரியல. ஆனால் 220க்கு போட்டிருக்கோம். இதில் எப்படி ஒயர் லைன் கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த ஸ்விட்சை வந்து உங்களுக்கு பிடிச்ச ஹேண்டில் பாரில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. நாங்கள் வந்து இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து ஒரு 2 ஒயர் வரும். இதில் என்ன பண்ணணும்னா, சாவி லைன், அதாவது சாவி ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ண ஒரு லைன் வரும். அதில் பார்த்திங்கன்னா 2 கலர் ஒயரு, ஒன்று ப்ரௌனு ஒன்று ஒயிட்டு. அந்த ப்ரௌன் கலர் ஒயரில் ஸ்விட்சோட ஒரு ஒயர் எடுத்துகிட்டு போய் அந்த ப்ரௌன் கலர் ஒயரில் வச்சுருங்க, அதாவது சாக்கெட் லைனு. அதுக்கப்புறம் மீதி இந்த ஸ்விட்சில் இருக்கிற ஒரு ஒயரை எடுத்துகிட்டு அப்படியே பேக் சீட் வழியாக ரூட் பண்ணி கொண்டு வந்துடுங்க. அதோட ஒரு ஒயரை நான் இங்கே காட்டுறேன். கைஸ், ஃப்ரண்ட்டில் ஸ்விட்சிலேருந்து எடுத்துகிட்டு வந்த அந்த சிங்கிள் ஒயர் தான் இது. அந்த சிங்கிள் ஒயரில் இந்த ரெட் கலர் ஒயரை போட்டு ஜாயின் பண்ணிடலாம். சும்மா உங்களுக்கு லைட்டாக முறுக்கிட்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு மட்டும் நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ ரெட் கலர் ஒயரு ஃப்ரண்ட்லேருந்து நம்ம எடுத்துகிட்டு வந்த அந்த சிங்கிள் ஒயரில் இந்த ரெட் கலர் ஒயர் கொடுத்துடலாம். பிளாக் வந்து போல்டில் எங்கே வச்சாலும் இது வந்து ஒர்க் ஆகும். இது வந்து நெகட்டிவ் லைன் தான். இந்த 2 எல்லோ வந்து 2 இண்டிகேட்டரில் வர பாசிட்டிவ் லைனு. அதாவது இந்த மாதிரி சாக்கெட்டாக இருந்தால் உங்களுக்கு ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இந்த மாதிரி ஒயராக இருந்தால் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இந்த மாதிரி பிளாக்கில் எல்லோ போட்டு 2 கலராக இருந்துச்சுன்னா அது வந்து நெகட்டிவ். இந்த மாதிரி சிங்கிள் கலராக வருது பார்த்திங்களா, ப்ரௌனு, அது பார்த்திங்கன்னா பாசிட்டிவ். அதில் சும்மா லைட்டாக வச்சுட்டு உங்களுக்கு டெஸ்ட் பண்ணுறேன். அதே மாதிரி இன்னொரு இண்டிகேட்டர் இதில் பார்த்திங்கன்னா பச்சை கலரில் வரும். பச்சை கலரில் வர இந்த சிங்கிள் ஒயரில் இந்த ஒயரை கனெக்ட் பண்ணிடலாம். மீதி இப்போ பேலன்ஸ் இருக்கிற இந்த பிளாக்கு பார்த்திங்கன்னா நமக்கு இண்டிகேட்டர்லேயே வர இந்த மாதிரி 2 கலர் ஒயர் சொன்ன பார்த்திங்களா, ரெட்டில் எல்லோ கலர் கோடு போட்டது, இது வந்து நெகட்டிவ் தான். நெகட்டிவ் லைன்லேயே இந்த பிளாக் ஒயரை கொடுத்துட்டு லைட்டாக முறுக்கிட்டு இப்போ செக் பண்ணிக்கலாம். ஒர்க் ஆகுதா? பேட்டர்ன் மாற்று. ஒரு கொஞ்ச நேரம் போட்டு அப்படியே விடு. மாற்ற. ஆஃப் பண்ணிடு. கவுண்ட் பண்ணலாமா ஃபஸ்ட்டில் இருந்து? இல்லை, இது கன்ஃபியூஷன் ஆகுது. இதுலேருந்து வச்சுக்கலாம். டிக்கு 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 டிக்குன்னு 1 2 4 5 6 7 8 9 10 11 12
16 பேட்டர்ன்ஸ். அதாவது இதில் பார்த்தீங்கன்னா 16 பேட்டர்ன்ஸ் ஒர்க் ஆகுது, 16 பேட்டர்ன்ஸ். ஆட்டோ பவர்ஸு ஹசார்ட் ஃப்ளாஷர் வந்து இதில் இப்போ இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஒயரிங் வந்து சொன்ன மாதிரி தான். அந்த ஸ்விட்ச் இருக்குது பார்த்தீங்களா, ஹேண்டில் பாரில் வர ஒரு சுவிட்சை எடுத்துகிட்டு போயிட்டு சாவி லைனில் வர ப்ரௌன் கலர் ஒயரில், அப்புறம் மீதி வந்து ஸ்விட்சில் இன்னொரு ஒயர் இருக்கும். அது அப்படியே டேங்க் வழியாக பேக் சீட்லேருந்து வழியாக ரூட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த ஒயர் வந்து ரெட் கலர் ஒயரில் கனெக்ட் பண்ணிடலாம். அப்புறம் இதில் வர 2 எல்லோவும் 2 இண்டிகேட்டரில் வர பாசிட்டிவ், பிளாக் கலர் ஒயர் பார்த்திங்கன்னா இண்டிகேட்டரோட நெகட்டிவ் லைன்லேயே கொடுத்துருங்க. ரொம்பவே சிம்பிளான ஒயரிங் தான் இது. இதே பார்த்திங்கன்னா நம்ம பிரேக் அடித்தாலும் லைட் எரியிற மாதிரியும் பண்ணலாம், அதுக்கும் வந்து மெத்தட்லாம் இருக்குது. இப்போ இந்த ஹசார்ட் ஃப்ளாஷர் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டேப் அடித்து பக்காவாக பண்ணிட்டோம். இதுக்கு முனையிலையும் ஒரு டேக் ஒன்று போட்டோம், ஒயரும் எதுவும் கட் ஆகாது. ஏன்னா போன டைம் மோக்ஸி ஹசார்ட் ஃப்ளாஷர் போட்டுட்டு அது இப்போ பார்த்திங்கன்னா ஒர்க்கே ஆகாத மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இதில் எல்லாம் போட்டாச்சு, ஃப்ளாஷர் போட்டு பார்க்கலாம். நல்லாயிருக்கு. சரி, ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.